ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் பேக் டு டேக் குக் ஃபிக்ஷன்ரா. ஸோ என்ன சொல்ல ஸ்டார்ட் பண்ணலாம்? ஓகேடா, நான் கமெண்ட்டில் பார்த்தேன், கொஞ்சம் டவுட்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க ஸ்டோரிஸ் எல்லாம். இது ரொம்ப நாள் கழித்து விட்டு விட்டு ஸ்டார்ட் பண்ணுறனாலையோ மேபி அப்படி கூட இருக்கலாம்டா. பட் ஒன்ஸ் ஃபுல் ஸ்டோரி கம்ப்ளீட் ஆச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும்னு நம்புகிறேன். அண்ட் சேம் டைம் ரொம்ப நாள் விட்டனால நானுமே நிறையா மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். ஏன்னா நான் அகைன் இப்போ தான் எடுத்து ஃபஸ்ட்லேருந்து ஸ்டோரியே கேட்டு பார்த்தேன்டா. நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சில இடத்துலலாம் தருணை வந்து தருணை வந்து டேவிட்ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன்டா. ஸோ அந்த ஒரு இடம் அது ஒன்று. ஸோ நீங்கள் அதை வந்து இனிமேல் தருண்னே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. தருண் தான்டா. அண்ட் இன்னொரு இடத்துல வந்து மினியூஜோட பேரண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட்டிங்கில் வந்து ஜின்னோட சிஸ்டராவோ சம்திங் காட்டியிருப்பேன். பட் அது அப்படி இல்லைடா. அது எப்பயுமே நாம்ஜனோட பிரதரோட சன்னு தான் மினியூஜு. ஸோ அங்கனக்குள்ளே அந்த 2 இடத்த நான் கன்ஃப்யூஸ் பண்ணி விட்டுருப்பேன். பட் இன்னும் வேற என்னன்னு சரியாக தெரிலடா. ரொம்ப நாள் விட்டு போட்டாலே இவ்வளோ பிரச்சனை வரும்னு இப்போ தான் தெரியுது. ஸோ சாரிடா, இது பை மை மிஸ்டேக் தான். ஸோ போக போக இருக்கிற ஸ்டோரிஸ்லாம் டக்குன்னு உங்களுக்கு புரிகிற மாதிரி கொண்டு போகிறேன். அண்ட் சீக்கிரமே இதை முடிக்க ட்ரை பண்ணுறேன்டா. அப்போ தான் ஃப்ரீயாக நம்ம இன்னும் கொஞ்சம் போட முடியும். அண்ட் நான் அந்த ஸ்டோரிக்கு ஒரு 5 கமெண்ட் தான் எதிர்பார்த்தேன். பட் இவ்வளோ கமெண்ட் வரும்னு நினைக்கல டேக் குக் ஸ்டோரிக்கு. ஸோ கண்டிப்பாக அதோட ஹாப்பி எண்டிங்கும் நான் போட்டுறேன்டா சீக்கிரமே. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் த சப்போர்ட். ஸோ நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலான்டா. நெக்ஸ்ட்டு போன பாட்டில் வந்து மினியூஜ் வந்து அந்த சீக்ரெட் லேபுக்கு போன பாட்டில் வந்து மினியூஜ் வந்து அந்த சீக்ரெட் லேப் போகிறத வந்து சிசிடிவி ஃபுட்டேஜில் நிஷாவும் ஸ்ருதீப்பும் பார்த்து பேசிக்கிட்டு இருந்த மாதிரி பார்த்தோம்டா. ஸோ அதோட கண்டினியூ தான். ஒரு டார்க் ரூம்டா. கிட்டத்தட்ட லைட்டு கூட அந்த இடத்துக்குள்ளே வராது போல், அந்த அளவுக்கு இருக்குது. ஒரு 2 பர்சன் தான்டா. சத்தியமாக அவங்களால நடக்கக்கூட முடியலை. அவ்வளோ உடம்புல காயம் இருக்குது. அதிலே ஒரு பர்சன் உடம்புல ரொம்ப காயமாக இருக்குது. அவரை தாங்கி பிடிச்ச மாதிரி தான் அவங்க போய்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ எஃபெக்ட் போட்டு நடக்கிறாங்க. சுற்றி ஃபுல்லாமே கன் சவுண்டு தான் கேட்குது. அண்ணா, நான் சொல்கிறத கேளுங்க. இங்கேருந்து போயிருங்க. என் உடம்புல இருக்க காயத்தை பார்த்தா நான் பிழைக்க மாட்டேண்ணா. சொல்கிறத கேளுண்ணா. மினியூஜ், என்னடா பேசுகிற? இப்பெல்லாம் அவனை விட்டுட்டு போக முடியாதுடா. இப்போ குடும்பம்னு சொல்கிறதுக்கு எனக்கு இருக்கிறது நீ ஒரு ஆள் மட்டும்தான். உன்னைய விட்டுட்டு போயிட்டேன்னா எனக்கு யாரா இருக்கா? அண்ணா ப்ளீஸ்ண்ணா, நான் பொழைக்க மாட்டேண்ணா ப்ளீஸ்ண்ணா, நீங்கள் போங்க ப்ளீஸ். நம்ம ஃபேமிலியில் நீங்களாச்சும் இருக்கணும்ண்ணா ப்ளீஸ்ண்ணா. நம்ம குடும்பத்தை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணுங்கள நீ சும்மா விடக்கூடாதுண்ணா. அதுக்காகவாச்சும் உன்னை காப்பாற்றிக்கோண்ணா. டேய் மினியூஜ், ப்ளீஸ்ண்ணா அப்படின்றாங்க. சடனாக அவங்கள கரெக்டாக அவங்க டைரக்ஷன்லேயே ஒரு புல்லட் வருதுடா. ஸோ ஜங்குக்கு அங்கேருந்து மினியூஜை கூட்டிகிட்டு போகிறக்குள்ளேயே அந்த புல்லட் அவங்க கிட்ட வந்துருச்சு. ஸோ சடனாக அந்த புல்லட்டை வந்து மினியூஜ் தான் வாங்கிக்கிட்டாங்க. மினியூஜ் ஒரு லவுட் சவுண்ட் கொடுத்துட்டு ஒரு பர்சன் தாண்ட அவங்க கட்டிலேருந்து எந்திரிச்சு உட்காடுறாங்க. ஸோ ஒரு பேட் ட்ரீமாக இருக்கும் போல். அந்த அளவுக்கு அவங்களுக்கு உடம்பெல்லாம் நடுங்குது. அந்த ட்ரீமை அகைன் அண்ட் அகைன் ரீகால் பண்ணுமேது. ஸோ பக்கத்தில் நம்ம நாம்ஜூன் தாண்டா எந்திரிச்சு ஜின்னுக்கிட்ட தான் வராங்க. என்னாச்சுடா, எதுவும் கெட்ட கனவா? இது கனவாக கூட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நாம்ஜூன். ஜின், என்ன சொல்கிற? என்னாச்சு? எனக்கு இப்போலாம் எதுவுமே சரிப்பட்டு வரல நாம்ஜூன். முதல்ல மாதிரி அவங்க 2 பேருமே இல்லை. ஸ்டார்டிங் கொஞ்சமாச்சும் என்கிட்ட எதாக இருந்தாலும் ஷேர் பண்ணுவாங்க. இப்போ மினியூஜும் சரி ஜங்குக்கும் சரி 2 பேரும் ஏதோ ஒரு விஷயத்த என்கிட்ட மட்டும் இருந்தில்ல, எல்லார்கிட்ட இருந்தும் மறைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் காட்ஸ் கூட நம்மளுக்கு எதுவுமே ப்ராப்பராக இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதில்ல. எதுக்காக ஜங்குக் எனக்கு ஒன்றுமே புரியலை நாம்ஜூன். எனக்கு ஏதோ பயமாக இருக்குது. ஜின் அப்படின்ட்டு ஜின்னோட சொல்கிறதாண்டா பிடிச்சி அவங்கள பார்க்க வைக்கிறாங்க. ஜின் ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்க இன்னும் அந்த நைட் மேட்டர்லேருந்து வெளியவே வரல. ஒரு மாதிரி கைக்கெலாம் ஷேக் ஆகுது. ஸோ நாம்ஜூன் தான் கொஞ்சம் டீப் ப்ரித் விட்டுட்டு வாட்டர் எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ ஜின்னும் குடிச்சிட்டு நாம்ஜூனை தாண்டா பார்த்துக்கிட்டே இருக்காங்க.
எனக்கு புரியுது ஜின். நீ என்ன ஃபீல் பண்றேன்னு. பட் இல்ல நாம்ஜுன். நான் சொன்னது தான் இப்பயும் சொல்றேன். என்னோட பிளேஸ்லேருந்து உங்களால என்னைக்குமே எதையும் பார்க்க முடியாது. இன்னைக்கு என்ன மாரி கனவு வந்துச்சுன்னு தெரியுமா? எனக்குன்னு இருக்கிறது என் 2 குழந்தைங்க மட்டும்தான். அவங்களும் இல்லைன்னா, நான் வாழ்றதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு நாம்ஜுன்? எனக்கு தயவு செஞ்சு இதெல்லாம் வேணாம் நம்மளுக்கு. இதெல்லாம் விட்டுட்டு நம்ம வேற எங்கேயாச்சும் போயிரலாமே ப்ளீஸ். அப்படின்றாங்க. நாம்ஜுன் ஒரு மாரி பெயின்ஃபுல்லான ஸ்மைல் குடுக்குறாங்க. இதெல்லாம் விட்டுட்டு போறது ஈஸின்னு நெனைக்கிறியா ஜின்? ம். சொல்லு பேபி. இவ்ளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டது இதெல்லாம் விட்டுட்டு போறதுக்கு தானா? ஏற்கனவே இதனால தான் 2 உசுர இழந்துட்டு இருக்கோம். திருப்பி எல்லாரையும் இழக்கணும்னு நீ ஆசைப்படுறியா நாம்ஜுன்? நான் அப்படி சொல்லல பேபி. இங்க பாரு. அப்படின்ட்டு நான் ஜின்னோட ஹேண்ட பிடிச்சு அவரோட ஹேண்ட்குள்ள தான்டா வைக்கிறாங்க. ஒரு கேரிங்கா அப்படியே ஜின்ன தான் பார்க்குறாங்க. இங்க பாரு. நீ ஒரு அம்மாவா உன் பிள்ளைங்கள பத்தி யோசிக்கிறதுல எந்த ஒரு தப்பும் இல்ல. ஆனா அதே மாரி ஒரு அப்பாவா என்னோட கடமையிலேருந்து நான் எப்பயும் பின்வாங்க மாட்டேன். இது என்னோட சத்தியம் ஜின். எப்ப நம்ம பசங்க ஹெல்ப்லெஸ்ஸா ஃபீல் பண்றாங்களோ, அப்பலாம் அவங்க அப்பாவா நான் அவங்க கூட இருப்பேன். அவங்களுக்கு என்ன ஆனாலும் அதுக்கு நான் பொறுப்பு. என் பிள்ளைங்கள என்னை தாண்டி யாராலும் எதுவும் பண்ண முடியாது. நான் உனக்கு வாக்கு குடுக்குறேன் ஜின். என் தோள தாண்டி வளர்ந்துட்டாங்கன்றக்காக நான் அவங்கள அப்படியே விடல. கண்டிப்பா அவங்களுக்குன்றப்ப நான் கண்டிப்பா அவங்க கூட இருப்பேன் ஜின். என்ன நம்பு ப்ளீஸ். இப்போதைக்கு அவங்க அவங்க போக்குல போகட்டும். எனக்கு ஜங்குக் மேலேயும், மின்யூஜ் மேலேயும் நெறைய நம்பிக்கை இருக்கு. 2 பேரும் ஒருத்தர் எந்த இடத்துலயும் விட்டு குடுக்க மாட்டாங்க. என்ன நம்புறியா? ம். இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு நாம்ஜுன். ஆனா என்ன பண்ணி எனக்கு இந்த பயம் மட்டும் போகவே மாட்டுது. நம்ம வேணும்னா அந்த ப்ராப்ளம்லாம் முடியிற வரைக்கும் நாம் எல்லாரும் ஒண்ணா இருப்போமா? ம். மின்யூட், ஃபெலிக்ஸ், நீங்க, நான், அப்புறம் ஜேஹோ ஃபேமிலி, டேயாங், ஜங்குக் எல்லாருமே ஒண்ணாவே இருப்போம். ப்ளீஸ் நாம்ஜுன். ஜின், இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இங்க பாரு. அப்படின்ட்டு நாம்ஜுனும் ஒரு மாரி நர்வஸாவே பார்க்குறாங்க. ஸோ ஜின்னும் நாம்ஜுன் இப்ப தான் நோட் பண்றாங்க ஃபுல்லா. நீங்களும் என்ட்டருந்து எதுவும் மறைக்கிறீங்களா? இ இ இல்ல பேபி. அதெல்லாம் எதுவும் இல்ல. பொய் சொல்லாதீங்க நாம்ஜுன். நான் உங்களையும் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நீங்களும் இப்பலாம் என்ட்ட சரியா எதுவும் பேசுறதில்ல. உங்க பசங்க பண்றது ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்பல்லாம் எதுவுமே இல்ல பேபி. உன்ட்டருந்து நான் எதுக்காக எதுவும் மறைக்க போறேன்? இங்க பாரு. நான் சொல்றேன்ல, உன் பசங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. அது என் பொறுப்பு. புரியுதா? ம். இப்ப தூங்கு. பா. அப்படின்ட்டு நாம்ஜுன் ஜின்ன அவங்களோட எம்ப்ரஸ்ல தான்டா இது பண்றாங்க. அவங்க செஸ்ட்ல தான் ஜின்னு ஒரு மாரி ரொம்ப பயத்திலேயே தூங்குறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ பயமா இருக்கு. கண்ண மூடுனா கூட எங்க அந்த நைட் மேட்டர்ஸ் வந்துருமோன்னு. ஸோ நாம்ஜுன தான் ரொம்ப டைட்டா ஹக் பண்ணிக்கிட்டு தூங்குறாங்க. நாம்ஜுனும் தூங்கவே இல்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த நைட் ஃபுல்லா ஜின்னோட ஹேர தான்டா கோம்ப் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டேடா நம்ம டேக்குக் வீடு தான். டேயாங் தான் ஃபர்ஸ்ட்டு எந்திரிக்கிறாங்க. ஸோ ரொம்ப எந்திரிச்சுட்டு நேரா அவங்க பெட்ட தான்டா பார்க்குறாங்க. அங்க ஜங்குக் இருந்த அடையாளமே இல்ல. ஸோ இன்னைக்கும் அவர் ரூமுக்கு வரலையோ அப்படின்னு நினச்சிட்டு நேரா ஆஃபீஸ் ரூம் தான் போறாங்க. பட் ஆஃபீஸ் ரூம்லேயும் ஜங்குக் இல்ல. வெளிய இருக்க கார்ட்ஸ்ட்ட கேட்கலான்னு போறாங்க. ஆ அண்ணா ஜ ஜங்குக் எங்க? அது குயின் அ கிங் ஏற்கனவே கிளம்பி போயிட்டாங்க. இன்னைக்கு ஏதோ இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்காம். அண்ட் உங்கள டைமுக்கு சாப்பிட சொன்னாங்க குயின். ஓ! ஓகேண்ணா. தேங்க்ஸ். அப்படின்ட்டு டேயாங்கும் ரூம்குள்ள தான்டா போறாங்க. கரெக்ட்டா அவங்க உள்ள போறாங்க. டைகரும் வந்துருச்சு எந்திரிச்சு. வந்தோடனே டேயாங்க தான்டா தூக்க சொல்லி ஒரு மாரி பவ் பவ்ன்னு பண்ணிக்கிட்டு இருக்கு. டேயாங்கும் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு தூக்குறாங்கடா. ஸோ டேயாங்க்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நேத்து நைட்டு வாய மூடிட்டு கூட இருந்திருக்கலாம். தேவையில்லாம சமாதானம் பண்ணணும்னு நெனச்சு தேவையில்லாம பேசிட்டு இப்படி உட்காந்துருக்கோமே! உனக்கு இதுவும் தேவை, இதுக்கு மேலேயும் தேவைன்னு இருக்காங்க. ஸோ அப்படியே அந்த ஒரு ஆஃப்டர்நூன் வரைக்கும் போதுடா.
ஸோ ரொம்ப நேரமா ஜங்குக் டேயாங்கும் பார்க்குறாங்க. ஜங்குக் வந்து மேபி ஆஃப்டர்நூனாச்சும் வருவாரு. இல்லைன்னா நம்ம மெசேஜோ இல்ல ஃபோனுக்காச்சும் ரிப்ளை பண்ணுவாரு அப்படின்ட்டு ஃபோனே தான்டா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் எந்த ஒரு ரிப்ளையும் இல்ல. ஸோ அப்போ காலிங் சவுண்ட் கேட்குது. யாருன்னு கதவ ஓப்பன் பண்ணா நம்ம ஜின்னு தான் இருக்காங்க. ஜின்ன பார்த்தோனே டேயாங்கும் லைட்டா ஒரு ஸ்மைல் குடுக்குறாங்க. ஜின்னும் ஸ்மைல் குடுத்துட்டு டேயாங்க தான்டா ஹக் பண்றாங்க. "வாங்கம்மா, எப் சொல்லியிருந்தா நானே வீட்டுக்கு வந்திருப்பேன்ல. ம். எதுக்கு இந்த அலைச்சல்?" "ஏன்டா 2 பிள்ளை பெத்து பேரன் எடுக்க போறேன்றனால எனக்கு வயசாயிருச்சுன்னு நெனைக்கிறியா என்ன?" "அம்மா என்ன பேசுறீங்க? அப்பிடிலாம் இன்னும் எதுவும் இல்ல." "ம். தெரியுது, தெரியுது. சீக்கிரமா குடுத்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்ல." "அம்மா நீங்க வேற" அப்டின்றாங்க. ஸோ டேயாங் ஃபேஸ் டோட்டலா சேஞ்ச் ஆகுது. அத ஜின்னு நோட் பண்றாங்க. "சரி உள்ள வாங்கம்மா, சாப்பிடலாம் வாங்க." அப்டின்ட்டு டேயாங் வந்து ஒரு மாரி ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்கடா. பேசுறதுக்கு ஒரு ஆள் கெடைச்சிட்டாங்க. இன்னைக்கு நல்லா ஜாலியா இருக்கும். அந்த மாரி தான் இருக்கு அவங்களுக்கு. ஸோ ஜின்னா உள்ள தான்டா போறாங்க. ரூம் அவ்ளோ குவைட்டா இருக்கு. "எங்க? உன் புருஷன காணோம் போலயே." "ஆ, ஆமா. இன்னைக்கு ஏதோ இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குன்னு டக்குன்னே கிளம்பி போயிட்டாங்க." நீங்க வாங்கம்மா. உங்களுக்கு நான் சாப்பிட ஏதாச்சும் எடுத்துட்டு வரேன்." அப்படின்ட்டு டேயாங் வந்து ஜின்ன சோபால உட்கார வச்சுட்டு தான்டா கிச்சனுக்கு போறாங்க. போயிட்டு ட்ரிங்க்ஸ் தான் எடுத்துட்டு வராங்க. ஜின்னு ஒரு மாரி யோசிக்கிறாங்க. ஏன்னா, அவருக்கு வந்து மேபி ஆஃபீஸ்ல நடக்கிற எல்லாமே தெரியும் மோஸ்ட்லி. ஸோ, அவர பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இல்ல. அப்படி இருந்திருந்தா கண்டிப்பா நாம்ஜூன் ஏதாச்சும் சொல்லியிருப்பாங்க. இல்ல அவரு பை சான்ஸ் எப்படியாச்சும் அவருக்கு தெரிய வந்திருக்கும். ஸோ, என்னாச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. 2வது டேயாங் ஃபேஸ்ல இருந்த மாரி ஒரு ஹாப்பினஸ்ஸே இல்ல. ஸோ டேயாங்கும் ஜூஸ் குடுத்துட்டு ஜின் பக்கத்துல தான்டா உட்கார்றாங்க. ஜின்னு டேயாங்க தான் பார்க்குறாங்க. "டேயாங், உங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனையா?" "ஹ! அப்படிலாம் எதுவுமே இல்லம்மா. நாங்க நல்லா தான் இருக்கோம். எங்களுக்குள்ள என்ன பிரச்சனை வரப்போது?" "எங்களுக்கு கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆகப்போது. ஆ 2 பிள்ளை எடுத்துட்டோம். இன்னும் ஒரு கப்புள்ஸ்குள்ள சண்டை வந்தா, அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? ம். எதா இருந்தாலும் என்ட்ட சொல்லுன்னு நான் சொல்லல. அட்லீஸ்ட் உனக்கு ஷேர் பண்ணிக்கிற ஒரு ஆள் வேணும்னு நீ திங்க் பண்ணேன்னா, கண்டிப்பா நீ என்ட்ட ஷேர் பண்ணிக்கலாம். மேபி என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ வச்சு, இந்த ஜீனோஸ் எல்லாம் எப்படி சமாளிக்கணும்னு நான் சொல்லிக் குடுப்பேன். ம்." அப்படின்றாங்க. டயாங்கும் ஒரு மாரி நர்வஸா ஸ்மைல் பண்றாங்க. அது வந்தும்மா, பெரிய சண்டைலாம் இல்ல. நான் ஒரு கோவத்துல ஜங்குக்க கொஞ்சம் திட்டிட்டேன். அது வந்து என்னன்னா அப்படின்ட்டு நேத்து நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்கடா. சேம் டைம் அதுக்கு முன்னாடி அந்த கிளப்ல நடந்ததையும் சொல்றாங்க. அவருக்கு சொல்லலாமா என்னான்னு கூட தெரியல. பட் ஒரு நர்வஸோட தான் சொல்றேன். ஃபுல்லாவே ஒரு ஸ்டோரியா மேக் பண்ணி ஜின்னுட்ட சொல்லிட்டாங்க. ஸோ ஜின்னு வந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் குடுக்கல. அவர் இன்னும் அதே கிளைமான அதே சாந்தமான ஃபேஸ் தான் வச்சிருக்காங்க. டேயாங் சொல்லிட்டு ஜின்ன தான் பார்க்குறாங்க. "எனக்கு தெரியும்மா நான் தான் தப்புன்னு. ஆனா ஆனா நான்" "டேயாங், நீ எதுவும் சொல்ல தேவையில்ல. எனக்கு நீ என்ன சொல்ல நினைக்கிற? என்ன ஃபீல் பண்றன்னு எனக்கு தெரியுது. உனக்கு ஒண்ணு தெரியுமா? மேரேஜ் ஆன புதுசுல நானும் இப்படி தான் ஃபீல் பண்ணேன். அப்ப நாங்க பெருசா அவ்வளவாலாம் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல. ஒரு சின்னதா ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி மாரி தான். அதுக்கே எங்களுக்கு அவ்ளோ ப்ராப்ளம் வந்துச்சு. அப்பயே நாம்ஜூன் ரொம்ப ப்ரொடக்டிவா இருப்பான். அப்படி ப்ரொடக்டிவா இருந்தும் 2 உசுர நாங்க இழந்துட்டோம். அந்த பயம் தான் ஜங்குக்க இப்படிலாம் சேஞ்ச் பண்ணியிருக்கே தவிர, உன் மேல நம்பிக்கை இல்லாமயோ, வேற எதுவோ இல்ல டயாங். எனக்கு புரியுது. நீ ஃபுல்லா என்ஜாய் பண்ணணும்னு நெனைக்கிற பெர்சன்னு. ஆனா, இப்ப நான் உன்ன சொல்றதா, அவன சொல்றதான்னு தெரியல. ஜங்குக் உன்னோட சேஃப்டிய நெனச்சு, உன்ன ஒரு கேவ் மாரி அடைச்சு வச்சிருக்கான்னு நீ திங்க் பண்ற. ஆனா, அவன பொறுத்தவரைக்கும், இந்த இடத்துல இருந்தா நீ சேஃப்டியா இருப்பன்னு நம்புறான். எனக்கு இதுக்கு என்ன சொல்லணும்னு உண்மையிலே தெரியல டயாங். ஏன்னா, உன்னோட பிளேஸ்ல நான் இருக்கும்போது நானும் இப்படி தான் ரியாக்ட் பண்ணேன். ரொம்ப சண்டை வரும் நாம்ஜன் கூட.
எனக்கும் வெளிய போணும். எனக்கும் பர்சனல் டைம் வேணும். ஏன் உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாட்டுதுன்னு. ஆனா, எப்ப மினியூஜோட பேரண்ட்ஸ நாங்க இழந்தோமோ, அதுலருந்து நான் என்ன டோட்டலா சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஆசை இல்லைன்றத விட, அத தாண்டி இன்னொரு தடவ யாரையும் இழக்கக்கூடாதுன்ற ஒரு பயம். எல்லாருக்கும் பணக்காரங்களா பிறந்துட்டா, இல்ல பணக்காரங்களா ஆயிட்டா, அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் கிடைச்சிரும்னு நம்புவாங்க. ஆனா, அதுக்குள்ள எவ்வளோ வலி, வேதனை இருக்குன்னு, அந்த இடத்துல இருந்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். நீ எதுக்கும் ஜங்குக்கிட்ட பேசி ட்ரை பண்ணு. கண்டிப்பா அவன் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிருவான். அண்ட் என் பையன பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். உன்ட்ட பேசாம அவனால ரொம்ப நாள்லாம் இருக்க முடியாது. ஸோ, இதுக்கெல்லாம் ரொம்ப யோசிக்காத. சரியா? ம். அப்படின்ட்டு டேயாங்கோட ஹேரை தாண்டா சாஃப்டாக கோம்ப் பண்ணுறாங்க. டேயாங்கும் ஒரு மாதிரி ஓகே அப்படின்றாங்க. ஸோ 2 பேரும் கொஞ்ச நேரம் அப்படியே பேசிக்கிட்டு ஒருத்தவங்கள பற்றி ஷேர் பண்ணுறது, அவங்க லைஃப் டீட்டெயில் கொடுக்குறது, இந்த மாதிரி கொஞ்சம் ஃபன் மூமெண்ட்டாக போகுது. அவங்களுக்குள்ள ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஸோ டேயாங்க்கும் ஃபைனலாக அந்த வீட்டில் ஒரு கன்வர்சேஷன் வச்சுக்கிறதுக்கு டைகரை தவிர இன்னொருத்தவங்க இன்னைக்கு இருக்காங்க அப்படின்றது கொஞ்சம் நல்லா இருக்குது. ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்டாக போகுது. ஸோ கட் பண்ணா நம்ம ஆஃபீஸ் தான்டா. ஜேகே தான் அவங்க ரொம்ப கோவமா நிக்கிறாங்க. அவங்களோட ஆஃபீஸ் ரூம்ல தான்டா அவ்ளோ டென்ஷனா இருக்காங்க. மினியூன்ஸ் ஃபிலிக்ஸ்லாம் என்னை விட்டா போதும் நான் ஓடி போயிருவேன்ற மாரி தான் இருக்காங்க. நான் உன்ன என்ன சொன்னேன் மினியோஜ்? தேவையில்லாத வேலை பார்க்காதன்டேன். எதுக்காக நீ அங்க போன? அண்ணா நான் சொல்றத மினியோஜ். நான் என்ன சொன்னேன்? தள்ளி நிண்டு எதா இருந்தாலும் பாருன்னு தான் சொன்னேன். எதுக்காக நீ நான் சொல்கிறத கேட்க மாட்ற? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேண்ணா. சும்மா உங்கள முன்னாடி விட்டுட்டு எனக்கு உங்கள் நிழல்ல இருக்க பிடிக்கும் தானா. அதுக்குன்றதுக்காக ஒரு பிரச்சனைன்றப்ப என்னால் உங்களை அப்படிலாம் அசால்ட்டாக விட முடியாது. நேற்று நான் போனேன் தான். ஆனால் நான் போன இடத்துலலாம் எந்த பிரச்சனையும் வராதுன்னு தெரிஞ்சு தான் போனேன். என்னடா சொல்கிற? அண்ணா அந்த நிஷா ட்ரிங்க் பண்ணிவிட்டு என்னை ஏமாத்திட்டதா நினைக்கிறா. ஆனால் அவள் சொன்னது ஒரு ஃபேக்கான லேப். அங்கே இருக்க ரிசர்ச் சென்டரை ஸ்டாப் பண்ணி கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே ஆகப்போகுது. அது இப்போ எல்லோரும் கோஸ்ட் ரிசர்ச் லேப்னு சொல்கிறாங்க. அங்கே போய் நான் செக் பண்ணது உண்மைதான். ஆனால் அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜில் அவங்க என்னை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சும். அதனால தான் நான் அதை டக்குன்னு விட்டுட்டு வராமல் கொஞ்சம் வெயிட் பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறம் நம்மளோட ஆளுங்களை வேறு வேறு ரிசர்ச் சென்டருக்கு செக் பண்ண அனுப்பிவிட்டேன். ஸோ அப்போ தான் எனக்கு ஒரு முக்கியமான விஷயமே தெரிஞ்சிச்சு. என்ன சொல்கிற? ஆமாண்ணா. இப்போ புதுசாக ஒரு ரிசர்ச் சென்டர் ஓப்பன் ஆகிக்கிட்டுருக்குல்ல, பில்ட் ஆகிக்கிட்டுருக்குல்ல, அங்கே தான் அவங்க எல்லா ஒர்க்கும் நடக்குது. வெளியே இருந்து பார்க்குறதுக்கு அது இன்னும் இன்கம்ப்ளீட்டாக இருக்க ரிசர்ச் சென்டர் தான். ஆனால் உள்ள நிஷா, ஸ்ருதீப் அவங்க 2 பேருக்கும் தேவையான எல்லா ரிசர்ச்சும் உள்ளே தான் நடக்குதுண்ணா. பட் டைட்டான செக்யூரிட்டி உள்ளே இருக்குது. அதுவும் ஒரே ஒரு வார்டில் மட்டும் யாராலையும் உள்ளே போக முடியலை. இது வரைக்கும் தான் எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சுண்ணா. ஆனால் சீக்கிரமே இல்லை மினியோஜ். நான் உன்ட்ட திரும்பி திரும்பி சொல்கிறேன், இந்த விஷயத்துலேருந்து விலகியே இரு ப்ளீஸ். நீங்கள் எதனால் இப்படி சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு ஃபிலிக்ஸை தாண்டா பார்க்குறாங்க. ஃபிலிக்ஸ் ஒரு மாதிரி ரொம்ப ப்ரோக்கனாக தான் மினியூஜை பார்க்குறாங்க. எனக்கு தெரியும் நான் எப்படி இப்படிலாம் சொல்கிறேன்னு. ஆனால் நான் அவங்க 2 பேருக்குமே சொல்கிறேன், என் குடும்பத்துக்கு ஒன்றுனா நான் சும்மா இருக்க மாட்டேன். அதுவும் அவங்க 2 பேருக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா ஒருத்தனே உயிரோட விட மாட்டேண்ணா. அப்படி இருக்க நேரத்தில் இந்த மாதிரி விஷயத்துலேருந்து என்னை விலகி இருக்கணும்னு மட்டும் சொல்லாதீங்க. நான் திருப்பி சொல்கிறேண்ணா, தருணும் ஸ்ருதிப்பும் செத்தா உங்கள் கையால் தான் சாவாங்க. ஆனால் இந்த போலீஸ் கஸ்டடி மேட்ரை மட்டும் நான் பார்த்துக்கிறேன். அண்டு நான் இப்போ வரைக்கும் பண்ண எல்லாமே
டேயோட ஹெல்ப்போட தான் பண்ணுறேன். ஆஃபீஸர் டே தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அதை பற்றி பயப்பட தேவையில்ல. நான் ஃபுல் செக்யூர்டாக தான் இருக்கேன். அப்புறம் கூடிய சீக்கிரமே அந்த லேபில் என்ன நடக்குதுன்ற இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வரும். நான் வரேண்ணா அப்படின்ட்டு ஃபைனலாக ஒரு தடவை ஃபிலிக்ஸை பார்த்துட்டு தாண்டா போகிறாங்க வெளியே. ஸோ ஃபிலிக்ஸும் ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸாக மினியூஜை தான் பார்க்குறாங்க. ஃபிலிக்ஸ் புரியுதுண்ணா, எனக்கு அவனுக்கு என்ன ஆகுன்ற பயம் இருக்குதான். அதுக்குன்னு நான் அவனை ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கல. ஐம் சாரிண்ணா. என்னால் டக்குன்னு எனக்கு தெரியும் இது வரைக்கும் நடந்த எல்லா மிஷன்லேயும் நான் நான் அவனை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணலண்ணா. ஏன்னா அப்போல்லாம் நான் அந்த மாதிரி ஃபீல் பண்ணதில்லை. இந்த டைம் என்னமோ ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறேண்ணா. அதனால தான். பட் இட்ஸ் ஓகே, எனக்கு நம்பிக்கை இருக்குது மினியூஜுக்கு எதுவும் ஆகாதுன்னு. அதுவும் நீங்கள் இருக்கீங்க, கண்டிப்பாக எதுவும் ஆகாது. நான் வரேண்ணா அப்படின்ட்டு ஃபிலிக்ஸ் அங்கேருந்து போயிட்டாங்கடா. அவங்க 2 பேரும் தான் ஒரு மாதிரி சேட் ஐஸ்லேயே பார்க்குறாங்க. அவருக்கு புரியுது மினியூஜை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது, அதுவும் கண்டிப்பாக இந்த விஷயத்தில் ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு. அண்ட் சேம் டைம் ஃபிலிக்ஸ் என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்றது அவருக்கு புரியுது. ஸோ அவரும் கொஞ்சம் ஒரு மாதிரி டென்ஷனாக தான் உட்காந்துருக்காரு. ஸோ அப்படியே அந்த ஆஃப்டர்நூனும் அங்கே முடியுதுடா. நைட் டைம் தான் டேக்குக்கோட ஹவுஸை தான் காட்டுறாங்க. ஸோ டேயாங் எப்படியாச்சும் நீங்கள் ஜங்குக்கிட்ட பேசி சமாதானப்படுத்தணும், இந்த தடவையாச்சும் ஹாட் டெம்பரை யூஸ் பண்ணிடக்கூடாதுன்னு அப்படி ரொம்ப நேரமாக ரூமில் தாண்டா வெயிட் பண்ணுறாங்க. ஹாலில் தாண்டா வெயிட் பண்ணுறாங்க. ஸோ டோர் நாக் சவுண்ட் கேட்குது. கண்டிப்பாக ஜங்குக் கோவமாக இருந்தால் கண்டிப்பாக டோர் நாக் பண்ணியிருக்க மாட்டார். ஸோ ஓகே, ஒருவேளை கோவம் குறைஞ்சிருக்குமோ அப்படின்ட்டு தான் ஒரு ஆசையாக வந்து டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா ஜங்குக்லாம் ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக இருக்காங்க. மினியூச் தான் தாங்கி பிடிச்சிட்டு வராங்க. மினியூச் என்னாச்சு? ஜங்குக் தெரியல பிரதரின்லா. காலைல வரைக்கும் நல்லா தான் இருந்தாங்க. சடனாக ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு கிளம்பும்போது தான் ஒரு மாதிரி மயங்கி விழுந்துற மாதிரி போயிட்டாங்க. அது வந்து மேபி ஃபீவராக இருக்கும். நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, நான் ரூமில் அண்ணனை தூங்க வைக்கிறேன் அப்படின்ட்டு மினியூஜ் ஜங்குக்கை கூட்டிட்டு தாண்டா ரூமுக்கு போகிறாங்க. டேயாங்க்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஜங்குக்கு அப்படி பார்க்க. ஏன்னா மேரேஜ் ஆகி வந்து அந்த 2.5 மந்தில் வந்து ஜங்குக்கு அப்படி பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஸோ அதுவே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்னாச்சு, இது நம்மளால தான் எதுவும் பிரச்சனையா அப்படின்ட்டு நேராக அவர் ரூமுக்கு தான் போகிறாங்க. ஸோ ஃபிலிக்ஸ் தாண்டா ஜங்குக்கு வந்து பெட்டில் தூங்க வச்சுட்டு அவர் கோட்டெல்லாம் கழட்டி விட்டு ஷூ சாக்ஸ் எல்லாம் கழட்டி விட்டு போரையை வந்து பொத்தி விடுறாங்க. பொத்தி விட்டு டேயாங்க தான் பார்க்குறாங்க. டேயாங் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜங்குக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பிரதரின்லா, நான் தான் சொல்கிறேன்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அண்ணானுக்கு கொஞ்சம் மைன்யூட் ஃபீவர் தான், டக்குன்னு சரியாயிடும். ஸோ நீங்கள் ஒன்றும் அதை பற்றி ரொம்ப ஒரி பண்ணிக்கிறாதீங்க. கொஞ்சம் அண்ணா தூங்கி எழுந்தா சரியாயிடுவான் அப்படின்றாங்க. டேயாங்லாம் அதை இதெல்லாம் கேட்குற மாதிரியே இல்லை. அவர் வேறு ஏதோ ஒரு இதுலேயே இருக்கார். மினியூஜும் பார்த்துட்டு டேயாங்கிட்டேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லைன்னு அங்கேருந்து போகலான் தாண்டா பார்க்குறாங்க. பட் அதுக்குள்ளேயும் டேயாங் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மினியூஜ், நீயும் உங்கள் அண்ணனும் என்கிட்டேருந்து மட்டும் இல்லை, நம்ம ஃபேமிலிட்டேருந்து ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அட்லீஸ்ட் இப்போ என்ன ஆச்சுன்னாச்சும் மறைக்காமல் சொல்லுங்களேன் ப்ளீஸ் அப்படின்றாங்க. மினியூஜ் ஒரு மாதிரி டீப் ப்ரீத் பண்ணிவிட்டு ஜங்குக்கை தாண்டா பார்க்குறாங்க. அது வந்து பிரதரின்லா, அண்ணா ஒரு 2.5 டேஸாக எதுவுமே சாப்பிடல போல். அதுதான் அவங்க ஹெல்த்தில் கொஞ்சம். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை பிரதரின்லா. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா சாப்பிட்டா எல்லாமே சரியாயிடும். 2 நாளாக எதுவுமே சாப்பிட்லையா? ஆஃபீஸில் கூட எதுவுமே சாப்பிட்லையா? அது பிரதரின்லா, நாங்கள் மீட்டிங் அது இதுன்னு இருந்தனால என்னாலேயே அண்ணன்ட்ட எதுவும் கேட்க முடியலை. நான் ஃபிலிக்ஸை விட்டு கேட்கும்போதெல்லாம் அண்ணா சாப்பிட்டதா தான் சொன்னான். ஆனால் திடீர்னு ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு கிளம்பும்போது அண்ணா ஒரு மாதிரி அன்கான்ஷியஸ் ஆகிற மாதிரி ஆயிட்டாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு
அண்ணாவோட பாடி ரொம்ப வீக்கா இருக்கு. ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெஸ். சரியான தூக்கமும் இல்ல. அண்டு சரியான சாப்பாடு எடுத்துக்கல அப்படின்ட்டு. அது சரியாயிரும் பிரதர் இன் லா. அது அது வந்து ஒண்ணும் இல்ல. அது ஜங்குக்கின்றது சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்களா? ம். ஐயோ! பிரதர் இன் லா அப்படிலாம் எதுவும் இல்ல. அது வந்து அது வந்து நீங்க சொன்னா கஷ்டப்படுவீங்கன்னு அண்ணா சொல்லக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க. ஆனா பிரதர் இன் லா எனக்கு உங்களுக்குள்ள என்ன ஆச்சுன்னு சத்தியமா தெரியாது. எனக்கு தெரிஞ்செல்லாம் பாரிஸ்ல நடந்த அந்த லாஸ்ட் ஃபைட் மட்டும் தான் தெரியும். அப்போ ஃபர்ஸ்ட் டே கூட அண்ணா கொஞ்சம் ஓகேவா தான் இருந்தாங்க. நேத்துலேருந்து தான் அண்ணா ரொம்ப ஒரு மாரி ஸ்ட்ரெஸ்ஸாவே இருக்கான். எனக்கு என்னான்னு தெரியல. பட் உங்களுக்குள்ள எதுவும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா ப்ளீஸ் கொஞ்சம் பேசி சரி பண்ணிக்கோங்க. எங்க அண்ணன நான் இப்படி பார்த்ததே இல்ல. நான் பார்க்கவும் விரும்பல. எனக்கு புரியுது. உங்களுக்கும் நெறையா ஆசை இருக்கும்னு. எங்க லைஃப் இப்படி இருந்ததே இல்ல பிரதர் இன் லா. நாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். நம்மள நெருக்கமானவங்கள இழக்கும்போது தான் அந்த பெயின் தெரியுன்ற மாரி தான் எங்க லைஃபே அன்னைக்கு மாறிருச்சு. அந்த பயத்துல தான் அண்ணா அவன் கூட இருக்க எல்லாரையும் சேஃபா வச்சுக்கிறணும்னு நெனைக்கிறான். மத்தவங்க சைடு இருந்து பார்க்கும்போது, அவன் எல்லாரையும் அடிமைப்படுத்துற மாரியோ, எல்லார்ட்டயும் எரிஞ்சு விழுகுற மாரியும், அவங்கள வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வைக்கிற மாரியும் இருக்கும். ஆனா அவன பொறுத்தவரைக்கும், இந்த வீடு தான் உங்களுக்கு பாதுகாப்புன்னு நெனைக்கிறான். அவன் கூட இருந்தா நீங்க பாதுகாப்பா இருப்பீங்கன்னு நெனைக்கிறான். எனக்கு சரியா அவ்வளவா சொல்ல தெரியாது பிரதர் இன் லா. ஆனா எங்க அண்ணன் உங்கள ரொம்ப லவ் பண்றான். உங்களுக்காக என்ன வேணா பண்ணுவான். கொஞ்சம் இது எல்லாமே சரியாகுற வரைக்கும் எங்க அண்ணன் சொல்றத புரிஞ்சுக்கோங்க பிரதர் இன் லா. இல்லைன்னா எனக்கு ரொம்ப எமோஷ்னலா பேசுறேன் பிரதர் இன் லா. இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. சரி, நீங்க ஒண்ணும் ஃபீல் பண்ணாதீங்க. எல்லாமே சீக்கிரம் சரியாயிரும். அப்புறம் நான் ஏதோ சொன்னேன்னு அண்ணன்ட்ட சொல்லாதீங்க. தெரிஞ்சா அப்புறம் அவ்வளோதான் என்ன கொன்றுவான். நான் போயிட்டு வரேன். அப்படின்ட்டு மினூஜ் அங்கேருந்து கிளம்பிட்டாங்கடா. டேயாங்க்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கு இதெல்லாம் கேட்கும்போது. ஸோ அவரும் அப்படியே ஸ்லோவா ஜங்கு கிட்ட தாண்டா போறாங்க. போய் அவ ஷர்ட் பட்டன தான் ரிமூவ் பண்ணி விடுறாங்க கொஞ்சம் லூஸா இருக்கட்டும்னு. அப்பதான் அவங்க பாடிய டச் பண்றாங்க. கொஞ்சம் ஹீட்டா இருக்கு உடம்பு. சரி ஓகே, ஹாட்டா டவலாச்சும் எடுத்துட்டு வந்து வப்போம் அப்படின்ட்டு தாண்டா கிச்சனுக்கு போலான்னு போறாங்க. பட் அதுக்குள்ளேயே வந்து ஜங்குக்கு வந்து டேயாங் கைய பிடிச்சிட்டாங்க. ஸ்வீட் ஹார்ட், என்னை விட்டு போயிடாதடா ப்ளீஸ் அப்படின்றாங்க. டேயாங்க்கு ஒரு மாரி இருக்கு. ஒரு மாரி எமோஷ்னலா அண்ட் ஹாப்பியாவும் இருக்கு. ஸோ அப்படியே ஜங்குக் பக்கத்துல தாண்டா உட்கார்றாங்க. அந்த எட்ஜில. ஜங்குக், நான் எங்கேயும் போல. உங்க கூட தான் இருக்கேன். நான் உங்களுக்கு போய் டவல் மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன். உடம்பு ரொம்ப சுடுது பார்த்தீங்களா? என்ன பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க? வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு அகைன் கையை தாண்டா எடுக்க ட்ரை பண்ணுறாங்க ஜங்குக் கையிலேருந்து. பட் ஜங்குக்லாம் அவ்வளோ டைட்டாக க்ரிப் பண்ணியிருக்காரு. விடுற மாதிரியே இல்லை. ப்ளீஸ் ஸ்வீட் ஹார்ட், போகாத. எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. என் கூடயே இரு ப்ளீஸ் அப்படின்றாங்க. டேயாங்க கொஞ்சம் நேரம் பார்க்குறாங்க கையெடுக்க. பட் ரொம்ப ரொம்ப கையோட க்ரிப் வந்து டைட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ அவரும் அப்படியே ஜங்குக் பக்கத்துலேயே படுத்துட்டாங்க. ஸோ ஜங்குக்கும் அப்படியே க்யூட்டாக டேயாங்கோட செஸ்ட்டில் தாண்டா அவங்க ஃபேஸை வந்து வைக்கிறாங்க. ஸோ இந்த டைம் வந்து டேயாங்க்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருக்குது. எப்பயுமே ஜங்குக் கைக்குள்ளே தான் டேயாங் இருப்பாங்க. ஸோ டேயாங்கோட கைக்குள்ளே ஜங்குக்கை பார்க்கும்போது அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஒரு சின்ன குழந்த அவங்க அம்மா விட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி கையை டைட்டாக பிடிச்சி தூங்குற மாதிரி இருக்குது ஜங்குக்கை பார்க்கும்போதே.
ஸோ டயாங்கோ ஒரு மாரி ஸ்மைல் பண்ணிட்டு ஜங்குக்கோட ஃபோர்ஹெட்ல தான்டா கிஸ் பண்றாங்க. கிஸ் பண்ணிட்டு 2 பேரும் அப்படியே தூங்கிட்டாங்க. ஸோ மின்யூஜும் பார்த்தோம் அப்படின்னா, நேரா அவர் வந்து ஜேஹோப் வீட்டுக்கு தான் போறாரு. ரொம்ப நேரம் காலிங் பெல் அடிக்கிறாரு. யாருமே தொறக்கல. சரி ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறாரு யாருக்காச்சும். பட் அதுக்குள்ளேயும் டோர் ஓப்பன் ஆயிருச்சு. "ஹே ஜிமின், நீ இன்னும் தூங்கலையா? உன்ன கொன்றுவேன்டா! ஆ உனக்கு வேற வேலையே இல்லையா? கரெக்ட்டா 12 மணிக்கு வீட்டுக்கு வர, 4 மணிக்கு வீட்ட விட்டு போற. ம். இது என்னடா நீயி? திருட்டு பயலா நீயி? திருடன் கூட சொல்லாமயாச்சும் வந்துட்டு போவான்டா. நீ பாரு உனக்கு டெய்லி நான் 12 மணிக்கு கதவ தொறந்து விட்டே எனக்கு தூக்கம் போது. நாள பின்ன எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நீ தான் பொறுப்பு. ஏய் என்னாச்சு மீன்? அண்ணனுக்காக இது கூட பண்ண மாட்டியா? பண்ணுவாங்க, பண்ணுவாங்க. இந்த வீட்ல உன் ஆள் இருக்கனால தான் வர. நான் இருக்கனால வரியா? சொல்லு. ஏய் ஜிமின் அப்படி இல்ல. நீயும் முக்கியம் தான். ஆனா, ஐய்யய்யோ! ரொம்ப பேசாத. உள்ள வா. உன் ஆளு சாப்பிடவே இல்ல. என்னான்னும் தெர்ல. சாப்பிடலையா? ஏன் வா? அதான் என்னான்னு தெரியலன்னு சொல்ற. திருப்பி ஏன் வான்னு கேட்டா? நாளையிலேருந்தாச்சும் கொஞ்சம் சீக்கிரம் வந்து பழகு. உனக்காகலாம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஆள் வெயிட் பண்ண மாட்டாங்க. 12 மணிக்குனா கூட சரின்டலாம். 1 மணிக்கு, 2 மணிக்கு என்னடா நீ நெனச்சுக்கிட்டு இருக்க? ஏய் அப்படிலாம் இல்ல ஜெமின். ஆஃபீஸ் ஒர்க்கு தான். உனக்கும் ஜங்குக்கும், சுகா, அப்பா இவங்க 4 பேருக்கும் அப்படி என்னதான் ஆஃபீஸில் ஒர்க் இருக்குன்னு தெரியாது. ஆனால் இப்போல்லாம் எப்போ கேட்டாலும் ஒர்க் இருக்குது ஒர்க் இருக்குன்றீங்க. எல்லாரும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணுறீங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் எனக்கு தெரிய போது அன்னைக்கு நீங்கள் எல்லோரும் சாக போகிறீங்கடா. தெரியுமே இது சர்ப்ரைஸாக இருக்கும். இப்போ தான் நான் போய் உங்கள் பிரதர் இன் லாவை பார்த்துட்டு வரேன். ஓ போய் பாருப்போ. அம்மா சாப்பிட்டியா நீ? சாப்பிட்டேன். என்ன அண்ணன் மேலே அக்கறையா? ஆமாம் ஆமாம், நேற்று ஆக்கின சோறு கொஞ்சம் இருந்துச்சு. நாய்க்கு போடுறதுக்கு உனக்கு போடலாம்ல, அதான். சின்ன தம்பி இருந்தால் இவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு இன்றைக்கி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். எங்கள் அண்ணனை நினச்சி நான் பெருமைப்படுறேன். உன் லெவலுக்கு நான் ஒன்றும் பண்ணலை, கொஞ்சமாக தான் பண்ணுறேன். போ போ. அப்புறம் பொண்டாட்டி கோச்சுக்கிற போகிறா, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணனால தான் வர லேட் ஆச்சுன்னு. அப்புறம் ஒரு நிமிஷம் இந்த அப்படி அப்படின்ட்டு ஒரு கீயை தாண்டா கொடுக்குறாங்க. என்ன வீட்டு சாவியா? சொத்தை என் பேரில் எழுதி வச்சிட்டிங்களா என்ன? கேட்படா கேட்ப. அம்மா தான் ஸ்பேர் கீ உனக்கு கொடுக்க சொன்னாங்க. நீ எப்போ வேணா வா, எப்போ வேணா போ. தயவு செஞ்சு சொல்லு. திருட்டு பையன் மாதிரி வராத. போ. கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டு வீட்டில் இருந்துட்டு போ. ட்ரை பண்ணு. எல்லாரும் உன்னை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. சரி சரி ஓகே, இன்றைக்கி இருக்கேன். பார்க்குறேன்டா நானும். சரி நான் போகிறேன், தூக்கம் வருது. குட் நைட் ஜிமின். குட் நைட்ரா அப்படின்ட்டு ஜிம்மின்னு போயிட்டாங்க. ஸோ மின்யூஜும் நேராக ஃபிலிக்ஸோட ரூமுக்கு தாண்டா போகிறாங்க. ஃபிலிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அவரோட பால்கனியில் தாண்டா அப்படியே ஒரு மாதிரி நின்றுக்கிட்டே இருக்கார். ரொம்ப நேரம் ஆச்சு இன்னும் தூங்காமல் இருக்கார். ஏன்னா எப்போயுமே மின்யூஜ் வரும்போது ஃபிலிக்ஸ் கண்டிப்பாக தூங்கியிருப்பாங்க. ஸோ அவங்கள ஹக் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு போகும்போது ஒரு நோட் எழுதி வச்சுட்டு போகிறதா வழக்கமாக இருந்திருக்கும். இன்றைக்கி தூங்காமல் இருக்காங்க. ஸோ மின்யூஜுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக இருக்குது. அவருமே கூப்பிடாம கொள்ளாமல் டைரெக்டாக போய் ஃபிலிக்ஸை தான் ஹக் பண்ணுறாங்க. என்னாச்சு பேபி, தூங்கலையா? தூக்கம் ஒன்று தான் கேடுப்பாரு. ஹே என்னடா கோவமா என் மேலே? இப்போ நான் கோவப்படுறதுனால மட்டும் என்ன மாறப்போகுது? எதுவும் மாறப்போகிறதில்ல. இங்கே வரேன், இப்படி ஏட்டிக்கு முட்டிக்கு என்கிட்ட பேசக்கூடாது. என்ன ஆச்சுன்னு சொல்லு. ஃபிலிக்ஸ், மினோஜ், உனக்கு எல்லாமே தெரியும். நீ தெரிஞ்சும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க. இப்போ என்ன இந்த ப்ராசஸ்லேருந்து என்னை வெளியே வர சொல்கிறியா? சொல்லிவிட்டு ஃபிலிக்ஸை தாண்டா அவங்கள பார்க்குற மாதிரி திருப்புறாங்க. ஸோ ஃபிலிக்ஸ்லாம் அவ்வளோ டியோர்ஸ் இருக்குது அவரோட கண்ணில். ஸோ மினோஜுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எதுக்கு திருப்பி நீ அழுகிற? அதான் அன்றைக்கே சொன்னேன்ல, கொஞ்ச நாள் தான், சீக்கிரம் சரியாக போயிடும், அதுக்கப்புறம் நம்ம ஹாப்பியாக இருக்கலாம்னு. நீ ஈஸியாக கொஞ்ச நாள் சொல்லிடுற. என் இடத்துல இருந்து பார்த்தா தான் அந்த பெயின் உனக்கு புரியும் மினோஜ். இதுக்கு முன்னாடி நீ போன எந்த மிஷின்லேயும் நான் ஸ்டாப் பண்ணதில்லை. ஆனால் எனக்கு என்னமோ இது சரியாகவே படலை. அதுவும் அந்த ஸ்ருதீப், நிஷா இவங்க 2 பேரையும் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரியே இருக்குது மினோஜ், ப்ளீஸ். அதுக்கு எங்கள் அண்ணன் எக்கெடுக்கெட்டு போட்டு போனாலும் பரவாயில்லன்ட்டு
என்ன உன் கூட வந்து இருக்க சொல்லிட்டியா? நான் அப்படி சொல்லல மினியூஜ். நான் உனக்கு என்னடா சொல்லி புரிய வைப்பேன்? எனக்கு எனக்கு இப்ப எல்லாமாவே இருக்கிறது நீ மட்டும் தான்டா. நீ இல்லைன்னா அப்புறம் எனக்கு யார்டா இருப்பா? எனக்கு அந்த பயத்துல எனக்கு என்ன பண்றேன்னு எனக்கு தெரிய மாட்டுது. இதெல்லாம் விட்டுறேன் ப்ளீஸ். உனக்கு வேணா நான் போய் ஃபிலிக்ஸ், இங்க பாரு. இத பத்தி நம்ம பேச வேணாம். சரியா? நான் உன்ட்டயும் சொல்லிட்டேன், அண்ணன்ட்டயும் சொல்லிட்டேன். ஸ்ருதிப்பா இருக்கட்டும், இல்ல தருணா இருக்கட்டும், அவங்க 2 பேரும் சாகுறது எங்க அண்ணன் கையில மட்டும்தான். நான் ஜஸ்ட் எங்க அண்ணனுக்கு ஒரு சப்போர்ட்டாவும், ஹெல்ப்பாவும் தான் இருக்கேன். இதனால என் உயிருக்கு எதுவும் ஆகாது. எங்க? என்ன பார்த்து இந்த வார்த்தைய சொல்லு. அப்படின்னு மினோஜ் கேட்குறாங்க. ஃபிலிக்ஸ் கேட்குறாங்கடா. ஏன்னா கடைசி வேர்ட் சொல்லும்போது மினோஜ் அவங்களோட ஐய வந்து எடுத்திருப்பாங்க. ஐ சைட் வேறு சைடு. ஸோ ஃபிலிக்ஸ்க்கே ஒரு மாரி கஷ்டமாயிருச்சு. என்னை பார்த்து சொல்லுன்னு சொல்கிறேன் மினோஜ். ஃபிலிக்ஸ், நான் தான் சொல்கிறேன்ல. அதான் என்னை பார்த்து சொல்லுன்றேன். எப்பயும் கண்ணை பார்த்தாலே பேசுவேன். இப்போ ஏன் கண்ணை பார்த்து பேச மாட்ற? அப்படின்றாங்க. ஸோ மின்யூஜ் வந்து நேரா ஃபிலிக்ஸோட ஐஸை தாண்டா பார்க்குறாங்க. அவரால் முடியலை, ஒரு மாதிரி இருக்கு. இப்போ வரைக்கும் ஏதோ ஒன்று என்கிட்ட மறைக்கிற சொல்லு. இந்த கேஸ்க்கு நீங்கள் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. இது நார்மல் ஒரு ட்ரக் கேஸ். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ரிவெஞ்ச் இருந்துச்சுனாலும் அது ஸ்ருதிப் மூலியமாக தான். நீங்கள் நினச்சிருந்தா ஸ்ருதிப்பை எப்பயோ கொண்டிருக்கலாம். அவங்களாம் ஒன்றுமே இல்லை. அந்த தருண் அவெல்லாம் ஒரு ஆளே இல்லை. நீங்கள் 2 பேரும் இப்படி சுற்றி விட்டு வேடிக்கை பார்க்குறீங்கன்னா அதில் வேறு ஏதோ ரீசன் இருக்குன்னு நல்லா தெரியுது. மறைக்காம என்கிட்ட உண்மையை சொல்லு மின்யூஜ். அட்லீஸ்ட் அப்போயாச்சும் நான் அமைதியாகிறேனான்னு பார்க்கலாம் ப்ளீஸ் அப்படின்றாங்க. ஸோ மின்யூஜ் வந்து ஒரு லாங் ட்ரிப் விட்டுட்டு ஃபிலிக்ஸை தாண்டா பார்க்குறாங்க. சொன்னால் உனக்கு புரியுமான்னு தெரில. ஆனால் இந்த கேஸ் எங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன கேஸ் இல்லை. அசால்ட்டாக அதை நாங்கள் விட்டுட்டும் போகிறதில்ல. நம்ம மனசுக்கு பிடிச்சவங்கள இழந்தா எப்படி இருக்கும்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கமே தான் எங்கள் லைஃப்பில் யாழ்னின்னு ஒரு பொண்ணு வந்தா. ரொம்ப யோசிக்காத. அவள் எங்கள் 2 பேருக்கும் ஒரு நல்ல தங்கச்சி மாதிரி. ஹையர் ஸ்டடீஸ் இங்கேருந்து தான் நாங்கள் கெட்டு போயிடும் தான் அம்மா அப்பாவும் எங்களை பாட்டி ஊருக்கு அனுப்பி விட்டாங்க. ரொம்ப பெரிய ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்காது. ஸ்டில் யாழ்னி எங்கள் கூட இருக்கும்போது நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். எங்கள் கூட பிறக்காத ஒரு தங்கச்சி மாதிரி. வசதியிலையும் ஒன்றும் பெருசாக அவளும் இல்லை. ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் எங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. ஃபைனலாக எங்கள் ஹையர் ஸ்டடீஸ் முடிஞ்சுட்டு நாங்களும் இங்கே வந்துட்டோம். அதுக்கப்புறம் அவளை இங்கே கூப்பிட எவ்வளோ ட்ரை பண்ணோம். ஆனால் அவள் அந்த ஊரில் இருக்க தான் எனக்கு பிடிச்சிருக்கு நான்ட்டா. அப்பப்போ போய் பார்ப்போம், பேசுவோம், ஹாப்பியாக இருப்போம். அண்ணா ரொம்ப ஹாப்பியாக இருப்பான் அவ கூட இருக்கும்போது. சடனாக அப்பா அண்ணா கையில் சிஇஓ போஸ்ட்டை கொடுத்துட்டாங்க. காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடியே சிஇஓ போஸ்ட்டில். ஆனால் அதுக்கப்புறம் அண்ணா டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டான். அவனுக்கு என் அப்பா அம்மாவோட டெத்துக்கான ரீசன் யாருன்னு தெரிய வந்துருச்சு. அவனோட தாட் ஃபுல்லாக அவங்கள கொல்லணுன்னு தான் இருந்துச்சு. நாங்கள் இந்த சைடு பிஸியாக இருந்ததில் யாழ்னியை நாங்கள் சுத்தமாக மறந்துட்டோம். ஒரு வருஷம் கழிச்சு லாஸ்ட்டாக எங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. ஆனால் ஒர்க்கில் நாங்கள் எடுக்கலை. எல்லாமே முடிச்சுட்டு நேராக அவளை மீட் பண்ணலான்னு போகும்போது தான் வீட்டில் யாருமே இல்லை. அக்கம் பக்கத்தில் விசாரிக்கும்போது அவள் இறந்துட்டதா நியூஸ் வந்துச்சு. அன்னைக்கு அவள் ஃபோன் பண்ண அன்னைக்கு தான் அவள் இறந்துருக்கா. அன்றைக்கி நான் அந்த ஃபோன் எடுத்துருக்கலாம்ல ஃபிலிக்ஸ். என் தப்பு தான் இல்லை. சாகிறதுக்கு முன்னாடி கடைசியாக அவள் எனக்கு தான் கூப்பிட்டா.
ஆனாலும் நான் எடுக்கல. அதுக்கடுத்தாச்சும் நான் ட்ரை பண்ணியிருக்கணும். ஆனா 2 மாசம் கழிச்சு நாங்க போகும்போது, அந்த வீடு வீடாவே இல்ல. அண்ணனுக்கு ரொம்ப கில்ட்டியா இருந்துச்சு. அந்த வீட்ல கொஞ்ச நேரம் இருக்கலான்னு போகும்போது தான், அவளோட டைரீஸ் இதெல்லாம் இருந்துச்சு. எங்க கூட இருந்த டைம் அவ அவ்ளோ அழகா எழுதியிருந்தா. ஆனா, அது கூடயே ஒரு லெட்டர் இருந்துச்சு. அந்த லெட்டர படிக்கும்போது எங்களுக்கு பாதி உலகமே நின்றுச்சு. அதில என்ன இருந்துச்சு தெரியுமா ஃபிலிக்ஸ்? அப்படின்ட்டு ஃபிலிக்ஸ தான்டா பார்க்குறாங்க. ஃபிலிக்ஸ் இன்னுமே அவங்களோட ஃபுல் ஸ்டோரிக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவ அவள ஒரு ட்ரக் அடிக்டரா மாத்திட்டாங்க. அந்த லெட்டர்லாம் அவளோட கஷ்டமும், கண்ணீரும் தான் இருந்துச்சு. அவ விளையாட்டுக்கு ட்ரை பண்ணது, இப்படி அவள பாதிக்கும்னு அவ நெனச்சே பார்க்கலையாம். திருப்பி அந்த ட்ரக்ஸ் வேணும்னா, அவங்க சொல்றவங்க கூட இருக்கணும்னு கம்பல் பண்ணாங்களாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மீடியாட்ட சொல்ல ட்ரை பண்ணப்ப தான், அவள ஃபேமிலியோட பொறுக்கி பசிங்க. மினியூஜ் எங்களுக்கு அவ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபிலிக்ஸ். சின்ன ஒரு பவுடர்னால அவள நாங்க இழந்துட்டோம். அவளோட ஃபேமிலி யாருக்குமே அவங்க கெட்டதுன்னு நெனைக்க மாட்டாங்க. எனக்கு புரியுது, அவ அத யூஸ் பண்ணது தப்பு தான்னு. ஆனா இன்னொரு யாழினி ஃபேமிலி மாரி இன்னொரு ஃபேமிலி வர்றதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்ல ஃபிலிக்ஸ். இந்த கேஸ நீ சொன்ன மாரி உதறி தள்ளிட்டு நாங்க போயிருக்கலாம். எங்களுக்கு இடைஞ்சலா இருக்கிற 2 பேர கொன்னுட்டா கதை முடிஞ்சுச்சு. ஆனா அண்ணனுக்கும் எனக்கும் இன்னும் அந்த கில்ட்டிலேருந்து எங்களால வெளிய வர முடியல. அந்த நைட் ஒரு செகண்ட் நாங்க ஃபோன் அட்டெண்ட் பண்ணியிருந்தா, 2 மந்த்துக்கு முன்னாடி அவளோட கன்வர்சேஷன் கட் ஆகுற அன்னைக்கே நாங்க அவள ரீச் பண்ணியிருந்தா, இது எதுவுமே நடக்காம அவள நாங்க காப்பாத்தியிருக்கலாம். இது எல்லாமே எங்களோட தப்பு தான்ற ஒரே ரீசன் தான் இப்போ வரைக்கும் எங்கள இந்த இடத்துல வச்சிருக்கு. இந்த கேஸ ஆணி வேர்லேருந்து நாங்க புடுங்கணும்னு நினைக்கிறோம். அந்த ஒரு ரீசனுக்காக தான் இவ்ளோ தூரம். இதில எங்க அண்ணனுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா, அவனுக்காக நான் சாகுறதுக்கும் தயாரா இருப்பேன் ஃபிலிக்ஸ். மின்யூஜ், ஃபிலிக்ஸ், நீ என்ன லவ் பண்றல? நான் நான் உன்ன லவ் இத கேள்வி இது மின்யூஜ். நான் இங்க பாரு, என்ன நம்பு. சத்தியமா எனக்கு எதுவுமே ஆகாது. என் அண்ணன் இருக்கும்போது எனக்கு எதுவும் ஆகாது. ஆனா ஒருவேளை எங்க அண்ணனுக்கு ஏதாச்சும் ஆகுற மாரி இருந்துச்சுன்னா, அப்ப எங்க அண்ணனுக்கு நான் இருப்பேன். என்னோட ஆசை எல்லாமே நீ என்னைக்கும் எங்க அண்ணனை வெறுத்துறக்கூடாது. அது மட்டும்தான். மின்யூஜ், இத நீ அக்செப்ட் பண்ண சொல்றியா? ஃபிலிக்ஸ் அப்படின்றாங்க. ஃபிலிக்ஸ் எதுவுமே பேசல. நேரா மின்யூஜை தான் ஹக் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க 2 பேருக்குமே எதுவுமே பேசவே முடியல.
ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு மாரி எமோஷ்னலா போகுது அந்த மூமெண்ட்டு. ஸோ அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் டே தான்டா நம்ம ஜங்குக் தான் ஃபர்ஸ்ட்டு எழுந்திரிக்கிறாங்க. எழுந்த உடனே அவங்க வந்து யாரோ ஒருத்தவங்க ஹேண்டுக்குள்ள இருக்கிறத ஃபீல் பண்ணிட்டு டக்குன்னு பார்க்குறாங்கடா. பார்த்தா டயாங் தான். ஸோ என்னடா வேணா ஒரு மாரி பார்த்துட்டு அவங்க எந்திரிக்க ட்ரை பண்றாங்க. பட் டயாங் வந்து டக்குன்னு அதுக்குள்ளேயும் ஜங்குக் கூடவே எந்திரிச்சிட்டாங்க அவங்களும். அ ஐம் ஐம் சாரி நான் நான் தெரி அப்படின்றாங்க. பட் அதுக்குள்ளேயும் டேயாங் வந்து ஹக் பண்ணிக்கிட்டாங்க ஜங்குக்க. போதும் ஜங்குக். நான் பண்ணது, பேசினது தப்பு தான். ஐம் சாரி. நான் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன். நடந்துக்கிற மாட்டேன். தயவு செஞ்சு என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காத. ப்ளீஸ். நீ என்ன அடிச்சாலும், திட்டுனாலும், இல்ல வேற என்ன பண்ணாலும் என்னால தாங்கிக்கிற முடியும் ஜங்குக். ஆனா நீ இப்படி பேசாம இருக்கிறத என்னால தாங்கிக்கிறவே முடியல. என்னை ரொம்ப கொல்லுது தெரியுமா? உனக்கு கோவம் இருந்தா என்ன 2 அடி கூட அடிச்சிரு. இப்படி பேசாம இருக்காத ப்ளீஸ்டா. அப்படின்றாங்க. ஜங்குக் வந்து அப்படியே லைட்டா அந்த ஹக்க தான்டா பிரேக் பண்றாங்க. டேயாங்லாம் ரொம்ப வீக்கா அழுகுறாங்க. டேயாங் ஸ்வீட் ஹார்ட்னு கூப்பிடு. ஆ ப்ளீஸ்டா. நான் தான் அப்படி பண்ண மாட்டேன்னு சொல்றேன்ல. நான் ஏதோ ஒரு கோவத்துல உன்னை கடுப்பேத்தணும்னு தான் என்னென்னமோ லூஸ்தனமா பண்ணிட்டேன். நான் இன்னும் சின்ன பிள்ளை மாதிரியே நடந்துக்கிறேன். இன்னும் பொறுப்பு இல்ல. ஒரு நல்ல ஹவுஸ் ஒய்ஃபா உனக்கு இருக்க மாட்றேன். ஒரு நல்ல லவ்வராவும் இல்ல. ஒரு பாய் ஃப்ரெண்டாவும் இல்ல. நான் வேஸ்ட்டு தெரியுமா? நீ என்ன சொல்ல வரேன்றத நான் புரிஞ்சுக்கிறவும் மாட்றேன். உனக்கே தெரியுதுல்ல நான் மக்குன்னு. அப்ப நீ எனக்கு எல்லாமே புரியிற மாரி சொல்லணும்ல. நீ என்ன பண்ணுவ? எவ்வளோன்னு தான் நீயும் சொல்லி புரிய வைப்ப. நானும் கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கிறணும். என் தப்பு தான்ல. அப்படின்ட்டு ஒரு சின்ன குழந்த மாரி டேயாங் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஜங்குக்லாம் அவங்களால சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு மாரி ஒரு சாஃப்டான ஸ்மைல் தான். ஸோ அப்படியே டக்குன்னு டேயாங் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸ்வீட் ஹார்ட் கேட்கல. ஸ்வீட் ஹார்ட் கேட்கலடா. ஸ்வீட் ஹார்ட் போதுமா? இன்னும் கத்தவா? ஆனால் எனக்கு இப்போ நீ கத்தணுமே. ஆரம்பிச்சிட்டியா? ஏன் பிடிக்கலையா? அப்புறம் ரொம்ப மிஸ் பண்ணேன். உன்னோட இந்த ப்ரைவேட்டான புத்தி இல்லாமல் ரொம்ப மிஸ் பண்ணேன் உன்னை. மிஸ் யூ ஸோ மச் ஜங்குக். ஐ லவ் யூ ஸ்வீட் ஹார்ட் அப்படின்ட்டு டேங்க டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்கடா. ஸோ ஃபைனலாக அவங்களுக்குள்ளே இருக்க ஒரு சண்டை முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு டேயாங் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கிச்சனுக்கு போயிருப்பாங்கடா. ஸோ இப்போ ஜங்குக்கும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நேராக கிச்சனுக்கு தான் போகிறாங்க. பார்த்தா நம்ம டேயாங்லாம் ஜங்குக்கோட ஷர்ட்டை தான்டா வேர் பண்ணியிருக்காங்க. ஒன்லியாக அந்த ஒயிட் ஷர்ட் மட்டும்தான். ஸோ டேயாங்க்கு பேசிக்காக ஜங்குக்கோட ஷர்ட் வேர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை தான் இப்பயும் பண்ணியிருக்காங்க. ஜங்குக்லாம் ஒரு மாதிரி க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு டேயாங்கிட்ட தாண்டா போய் பேக் ஹக் பண்ணுறாங்க. என்னங்க சார் நைட்டு பத்தலையா? கொஞ்சம் தான் ஃபுல்லாச்சு. ஸோ இன்னும் பத்தலை. ஜங்குக் சரி, எதுக்காக 2 நாளாக எதுவும் சாப்பிடாம இருந்த? அப்போ நான் ஆஃபீஸ்க்கு கொடுத்து வர எல்லா சாப்பாடையும் கீழே கொட்டிட்டியா என்ன? அப்படி இல்லைடா. அப்புறம் எப்படி? எனக்கு தெரியும் நீயும் சரியாக சாப்பிட மாட்டேன்னு. ஏதாச்சும் சொன்னால் லவர் பைண்டுவ. இது ஒரு கேர் ஸ்வீட் ஹார்ட். நீ சாப்பிடாம இருக்கும்போது நான் மட்டும் எப்படி சாப்பிட்றது? சொல்லு. நான் சாப்பிடாம இருந்தேன்னு யார் சொன்னா? இங்கே வர நீ பேசலனாலும் நான் ஃபீல் பண்ணுவேன் தான், இல்லைன்றல. ஆனால் எந்த ஒரு ப்ராப்ளம்னாலையும் சாப்பாடை நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற மாட்டேன். புரியுதா? அதே மாதிரி இன்னுமே நம்ம சண்டை போட்டாலும் ஒரு வேளை போட்டால் தயவு செஞ்சு சாப்பிடாம மட்டும் இருக்காது. புரியுதா?
அப்படின்றாங்க. ஜங்குக்கும் ஒரு மாரி ஹெட் நோட் பண்ணிட்டு டேயாங்கோட நெக்ல தான்டா அவங்க ஃபேஸ ஹைட் பண்றாங்க. "ஏதாச்சும் சொல்லு. பின்னாடி இருக்க எனக்கு எப்படி தெரியும் நீ என்ன பண்றன்னு? ம்." அப்படின்றாங்க. ஜங்குக்கு ஒரு ஸ்மைல் குடுத்துட்டு டேயாங்கோட நெக்ல அப்படியே அவங்க ஃபேஸ இது பண்ண மாரி தான் நோட் பண்றாங்க அகைனும். பட் இப்போ வந்து டேயாங் கொஞ்சம் ஃபீல் ஆகுது. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு. ஸோ அவரும் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு, குக் பண்ணிக்கிட்டு தான்டா இருக்காங்க. ஸோ ஸோ இப்படியே அவங்களோட ஹாப்பி டயத்துல வந்து ஸ்பாயில் பண்ற மாரி காலிங் சவுண்ட் கேட்குது. ஸோ ஜங்குக் தான் போய் ஓப்பன் பண்றாங்க. பார்த்தா நம்ம டே ஆஃபீஸரும் நியூவும் தான் இருக்காங்க. "என்ன மச்சான் இந்த பக்கம்? ம். அது இல்ல. இந்தா இவன் தான் டேங்க பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். அதான் அப்படியே" "இது நான் சொன்னேனா? ஏய் நீ இதையில ஜங்குக்கா நான் வீட்டுக்கு போறேன். நீயும் வரியா? டேங்க பார்த்த மாரி இருக்குன்னு சொன்ன. இப்ப என்ன அப்படியே என்னைய மாத்துற? அது இல்ல பேபி. அது என்னன்னா, வர வர நீ ரொம்ப பொய் சொல்றடா. ச்சீ போடா! அப்படின்ட்டு நியூவும் நேரா வந்து உள்ள தான்டா வராங்க. ஜேகேவும் டேவ பார்த்துட்டு ஒரு சின்னதா ஸ்மைல் குடுத்துட்டு அவரும் உள்ள தான் கூப்ட்டு போறாங்க. ஸோ டேயாங் வந்து ரொம்ப நேரமா ஜேகே வரலேன்ட்டு ஹாலுக்கு தான்டா வந்து பார்க்குறாங்க. பார்த்தா டே இருக்காங்க. ஸோ டேயாங்க்கு ஒரு மாரி இருக்கு. ஏன்னா நியூ, டே 2 பேருமே இருக்காங்க. அவர் வேற ஷர்ட்ல மட்டும் தான் இருக்காரு. ஸோ அவரும் ஒரு மாரி நர்வஸா ஜங்குக்க தான் பார்க்குறாங்க. ஜங்குக்கும் டேயாங்கே தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அ அது வந்து நீங்க ஒண்ணும் சொல்ல தேவையில்லண்ணா. எங்களுக்கு புரியுது. டேயாங், நீ இதே ட்ரெஸ்ல இருந்தா கூட எங்களுக்கு பிரச்சனை இல்ல. அப்படின்ட்டு நியூ கண்ணடிக்கிறாங்க. டேயாங் அவங்க ஃப்ரெண்ட தான் ஒரு மாரி கொல்ற மாரி பார்த்துட்டு, அங்கேருந்து வேகமா போயிட்டாங்கடா ரூமுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண. ஸோ ஜங்குக்கும் கிச்சனுக்கு போயிட்டு ஜூஸ் எடுத்துட்டு வந்தாண்டா குடுக்குறாங்க. டேக்கும், டே ஆஃபீஸருக்கும், நியூக்கும். 2 பேரும் ஒரு மாரி அவங்கள பார்த்து ஸ்மிர்க் பண்ணிக்கிட்டே ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சரி என்னாச்சு? திடீர்னு என்ன பார்க்கணுமா? என்ன மச்சான்? அதெல்லாம் ஜங்குக்கு ஒரு கேஸ் விஷயமா தான் அது வந்து எது கேஸ் விஷயமாவா? என்ட்ட என்னடா சொன்ன? ரொம்ப நாளா ஜங்குக்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அந்த ஃபைட்டுக்கு அப்புறம் என்னாச்சுன்னே தெரியல. போய் ஒரு தடவ பார்த்துட்டு வருவோம் தானே சொன்னேன். ஐயோ! இன்னும் எத்தன பொய் தான் நீ சொல்றியோ? உன்ன டைவர்ஸ் பண்ணா தானே நான் நிம்மதியா இருப்பேன். பேபி அப்படி இல்ல. அது வந்து ஜங்குக்க பார்க்கணும் தான். பட் பார்த்துட்டு அப்படி மட்டும் சொல்லாத. கேஸ் விஷயம். கேஸ் விஷயத்த பேசிட்டு, அப்படியே லைட்டா ஜங்குக்க பார்த்துட்டு வரலான்னு சொல்லு. சரி, இப்ப என்ன 2ம் ஒண்ணுதான்ல. அது எப்படி 2ம் ஒண்ணாகும்? இப்படிதான் நீங்கலாம் இப்படி இருக்கீங்களோ? அப்படின்ட்டு ஒரு மாரி கோவமாவே 2 பேரையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனலா டேயாங்கும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டாங்கடா. செம்ம கியூட்டா இருக்காங்க. ஒரு லைட் பிங்க்ல இந்த பூனை ட்ரெஸ் சொல்லுவோம்லடா, பூனைக்கு போடுற மாரி அந்த லெதர்லாம் சாஃப்ட்டா இருக்கும்ல. ஸோ அந்த மாரி ஷர்ட்டும், ஒயிட் லூஸ் பேண்ட்டும் தான்டா போட்டிருக்காங்க. செம்ம கியூட்டா நடந்து வராங்க. ஜங்குக்லாம் அவங்களுக்கு ஆப்போசிட்ல தான் உட்காந்துருக்காங்க. வச்ச கண்ணு வாங்காம டேயாங்கே தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அண்ணா போதும் கண்ணு வலிக்க போகுது. நாங்க போனதுக்கப்புறம் உன் பொண்டாட்டிய நீ உரிச்சு கூட பாரு. யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. அப்படின்றாங்க. டே ஆஃபீஸருக்குலாம் மூஞ்சியே வாடி போயிருச்சு. என் பொண்டாட்டி இப்படிலாம் பேசுறானே அப்படின்ட்டு. ஸோ ஒரு மாரி இந்த ஷையாவே வந்து ஜேகேக்கு பக்கத்துல தான்டா உட்கார்றாங்க. சொல்லுங்கண்ணா. என்னாச்சு 2 பேரும் திடீர்னு வந்திருக்கீங்க? அது வந்து டேயாங் இவங்க 2 பேரும் அது ஒண்ணும் இல்ல ஸ்வீட் ஹார்ட். சும்மா உன்ன பார்க்கணும்னு தான் வந்திருக்காங்களாம். ம். அப்படிதானே மச்சான்? ம். அப்படிதான் மச்சான். நீ சொன்னா கரெக்ட்டா தான் இருக்கும். அப்படின்றாங்க. நியூ வந்து ஒரு மாரி கடுப்புலயே 2 பேரையும் பார்க்குறாங்க. ஏன்டா இப்படி இருக்கீங்கன்னு. டேயாங் இவங்க கூட பேசுறதுக்கு எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. ஏன் நம்ம போய் பர்சனலா பேசக்கூடாது? ம். அப்படியே இந்த பக்கி இருக்கான்ல, அவன பார்க்குற அவசரத்துல காலங்காத்தால என்ன கூட்டிட்டு வந்துட்டான். வயிறு பசிக்குது. ஏதாச்சும் சாப்பிட்டுக்கிட்டே பேசலாமே! அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் அங்கேருந்து போயிட்டாங்கடா. ஸோ இப்போ வந்து ஆஃபீஸரும் ஜங்குக் மட்டும் தான் இருக்காங்க. என்னாச்சுடா? எதுவும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சுச்சா என்ன? பெரிய இன்ஃபர்மேஷன்லாம் இல்ல மச்சான். நேத்து
மினியூஜும் நானும் பிளான் பண்ண மாரி அவங்கள டைவர்ட் பண்றதுக்கு மினியூஜ அந்த லேப்க்கு அனுப்பிவிட்டோம். மினியூஜ் உன்ட்ட சொல்லியிருப்பான்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு அந்த லேப் பத்தி டீட்டெயில் கேட்கும்போது, இது ஜாக்சன் அங்கிளோட கண்ட்ரோல்ல இருக்க லேப்ன்னு தெரிய வந்துச்சு. அவர் எதுவும் ஏய் அங்கிள்லாம் அப்படி எதுவும் பண்ண மாட்டாரு. அங்கிளுக்கு தெரியாம அந்த தருண் ஏதாச்சும் பண்ணா தான் உண்டு. ஜஸ்ட் அந்த வார்டுக்குள்ள நம்மளுக்கு போறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா கூட ஏதாச்சும் பண்ணலாம். ஆனா என்ன, ஒருவேளை நான் அஃபிஷியலா அந்த வார்டுக்குள்ள போனேன்னா, அடுத்து அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியாது. அன்அஃபிஷியலா போறதுக்கு சரியான பிளான் வேணும். உள்ள எத்தனை பேர் இருப்பாங்க? எப்படி இருக்கும்? எதுவுமே தெரியாது மச்சான். அதான் பிரச்சனையே. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள ஸ்பை மாரி அனுப்பலான்னு பிளான் பண்றேன். ஆனா, அது செட் ஆகுமான்னு தெரியல. யார அனுப்ப போறேன்? தெரியல மச்சான். கண்டிப்பா டிபார்ட்மெண்ட் மெம்பர்ஸ அனுப்ப முடியாது. ஏன்னா, ஸ்ருதீப்ப பார்க்குற அளவுக்கு அவ்ளோ முட்டாளா இருப்பான்னு சத்தியமா தெரியல. கண்டிப்பா இந்த இதுக்குன்னே இருக்கிற ஒரு ஆள தான் அனுப்பணும். அத நான் பார்த்துக்கிறேன் மச்சான். அதனால ஒண்ணும் இல்ல. ம். டக்குன்னு கிடைச்சிச்சுன்னா, எல்லாமே கரெக்ட்டா அமைஞ்சிரும். சீக்கிரமே இத முடிச்சிடலாம். ஆமா மச்சான். சீக்கிரமே இத முடிக்கணும். என்னோட இன்ஃபார்மர் மூலியமாவும் அவங்க இந்த ட்ரக்ஸ ஏதோ இந்த மந்த்துக்குள்ள வேற ஏதோ பெரிய பார்ட்டிக்கு கைமாத்துறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஒருவேள அங்க போயிருச்சுன்னு வச்சுக்கோவேன், அந்த பார்ட்டியோட சப்போர்ட்ஸ் ஃபுல்லா ஸ்ருதிப்புக்கு கிடைச்சிரும். அதுக்கப்புறம் அவன தடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ, அதுக்குள்ளயே இது எல்லாத்தையும் முடிக்கணும் நம்ம. அப்புறம் மே டேய் சொல்லு மச்சான். மினியூஜ இதுலேருந்து கொஞ்சம் விலகி வைக்க முடியாதா? நீயும் உன் தம்பியும் ஒரே மாரி தான்டா இருக்கீங்க. அவன் எங்க அண்ணனுக்கு போலீஸ் கார்ட்ஸ் பாதுகாப்பு குடுக்க முடியாதான்னு கேட்குறான். நீ 2 பேரும் ஒண்ணுன்றத ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அப்படி இல்லடா. நாங்க நெறையா மிஷன் பார்த்துருக்கோம். போலீஸ்க்கு சப்போர்ட்டும் பண்ணியிருக்கோம். ஏன்னா, அப்பத்தையில எங்களோட இல்லீகல் ஒர்க்குக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா, இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்குடா. அது மட்டும் இல்லாம, அந்த ஸ்ருதீப் இன்னும் எத்தன பேர இந்த வீட்ல வச்சிருக்கான்னு தெரியல. அவன் எனக்கு பயந்துகிட்டாலாம் பயம்ன்றத விட, தியாகம் என்னால ஒரு நிமிஷம் கூட தனியா விட்டுட்டும் போ முடியல. ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எப்ப என்ன ஆகும்னு யோசிச்சாலே டென்ஷனா இருக்கு. இந்த வீட்ல இருக்கவங்க எத்தன பேரு நம்ம காட்ஸ், அவன் காட்ஸ் எதுவுமே டிஃப்ரென்ஸ் தெரியல. எத்தன பேர் அவன் விலைக்கு வாங்கியிருக்கானுன்னு தெரியல. சுத்தி யாரையுமே நம்ப முடியல மின்னு. நம்ப முடியல டே. எனக்கு புரியுது மச்சான் நீ என்ன சொல்றேன்னு. இங்க பாரு. நீ உன்னோட இன்ஃபார்மர வச்சு அந்த டேட், பிளேஸ் ஏதாச்சும் கிடைக்க ட்ரை பண்ணு. நானும் முடிஞ்ச அளவுக்கு அந்த லேப்ல என்ன இருக்குன்னு பார்க்குறேன். அண்ட் இந்த விஷயத்துல கண்டிப்பா என்னால மினியூச்ச ஸ்டாப் பண்ண முடியாது. அவன் எப்படா அந்த லேபுக்கு போவோன்னு தான் இருக்கான். ஐ திங்க் அந்த லேப்ல ட்ரக்ஸ தவிர வேற ஏதோ நடக்குது. ஏன்னா, நீங்க யாழினியோட கேஸ விசாரிக்க சொல்றப்ப, நான் அந்த ரிப்போர்ட்ட செக் பண்ணேன். அந்த பாடி பார்ட்ஸ ஃபேமிலி 3 பேரோட பாடி பார்ட்ஸையும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் இல்லாதனால டொனேஷன் குடுத்துட்டு தான் வந்திருக்கு. ஆனா, ஒரு சிலது லீகலா யாருமே மென்ஷன் பண்ணவே இல்ல. அதனால தான் நீங்க போய் கேட்கும்போது அவங்க அந்த ரிப்போர்ட்ட குடுக்கலன்னு நெனைக்கிறேன். முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க 3 பேருமே சூசைட் பண்ணியிருக்காங்கன்னு இருக்கு. ட்ரக்ஸ்னால சூசைட் பண்ணாங்கன்னு இல்ல.
ஸோ, அப்ப அங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர வச்சு விசாரிக்கும்போது தான், அவங்க 3 பேருமே உண்மையிலேயே ட்ரக்ஸ்னால தான் இறந்துருக்காங்க. அண்ட் இதில பெரிய கை சம்மந்தப்பட்டிருக்கனால, அந்த ரிப்போர்ட்ட டோட்டலா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்ன நினைக்கிற ஜங்கு? இது ஸ்ருதிபா மட்டும் தான் இருப்பானா? எனக்கு தெரியல தே. ஆனா, கண்டிப்பா ஸ்ருதீப்க்கு பெரிய சப்போர்ட் இருக்கும். அதனால தான் அவன் அவ்வளோ ஈஸியா என் வீட்டுக்கே வந்திருக்கான். எனக்கு இப்ப என்னோட ஃபேமிலி, இந்த பிரச்சனை எல்லாத்தையும் சீக்கிரம் சரி பண்ணணும். அவ்வளோதான். அப்படின்ட்டு ஜங்குக்கு வந்து ஒரு மாரி ரொம்ப ஒரு மாரி புரோக்கனா ஒரு மாரி பேசுறாங்கடா. ஏன்னா, அவருக்கு வந்து அதேதான் அந்த ஃபேமிலியோட பயம் வந்துருச்சுன்றே சொல்லலாம். ஸோ, அப்படியே அந்த கன்வர்சேஷனும் போய்க்கிட்டு இருக்கு. ஸோ, இங்க ஒரு நெக்ஸ்ட் இந்த சைடு பார்த்தோம்னா, அ நம்ம ஸ்ருதீப், நிஷா அப்புறம் தருண தான்டா காட்டுறாங்க. தருண்லாம் செம்ம கோவத்துல இருக்காங்க. ஏன்னா 2 1/2 மாசம் ஆச்சு. ஸ்ருதீப் இன்னும் ஒரு இடத்துல கூட பண்ணல. எந்த ஒரு சான்ஸுமே ஜங்குக்க கீழ தள்ளி விடுற மாரி எதுவுமே பண்ணல. அதே மாரி ஜங்குக்குமே என்னதான் தருண் வந்து அந்த ஆஃபீஸ்ல இருந்தாலுமே, முழுக்க முழுக்க தருண அவாய்ட் பண்ற மாரி, இல்ல அவன் என்னா ஓடி போற மாரி தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒர்க்கும். ஸோ, அவர் அந்த காண்டுல இருக்காங்க. செம்மையா கத்துறாங்க எல்லாரையும் புடிச்சு. "நீ என்னடி சொன்ன? உன் அழக பார்த்து 2 பேரும் மயங்கிருவாய்ங்கன்னு சொன்ன. ஒரு இதும் ஆடல. எனக்கு இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? உங்க 2 பேரும் கொல்லணும் போல இருக்கு. ஒண்ணுத்துக்கு ஆகாதவைங்க. ஏய்! நான் தேல என்ட்ட பேசு. என் பேபிட்ட என்ன? ஆ? நீ விடு அபி. இவனுக்கு வாய் மட்டும்தான். வேற ஒண்ணும் இல்ல. அதுதான் நம்மட்ட காட்டுறான். இந்நேரம் தில்லு இருந்தா ஜங்குக்கு முன்னாடி போய் கை நீட்டியிருக்க மாட்டான். ஜங்குக் கிங் ஆச்சுல. அதான். சாருக்கு வாய் வல்ல. நம்மட்ட தான கத்த முடியும். விடு கத்திட்டு போட்டும். அப்படின்றாங்க. இங்க பாரு. இந்த டீல் நான் பண்றேன்னு ஒத்துக்கிட்டேன். பண்ணுவேன். சும்மா என்ட்ட வந்து நொச நொசன்னுக்கிட்டு இருக்கக்கூடாது. எப்போ எனக்கு டைம் கிடைக்குமோ அப்போ தான் எல்லாம் பண்ண முடியும். உன்ன மாரி எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ணோம்னா, இந்த புலம்புற பாத்தியா? இப்படிதான் நானும் உட்காந்துருப்பேன். சுதீப், என்ன? உன்னால ஒரு வேலையும் ஆகலைன்னு எங்கள கூப்பிட்ட? நாங்க பார்ப்போம். நீ பொத்திட்டு உட்காரு. அப்படின்ட்டு ரொம்ப கோவமா சோபால தான்டா உட்கார்றாங்க. நிஷாவும் ஒரு ஸ்மிர்க் எடுத்துட்டு அவங்க ட்ரிங்க்ஸ் ஃபில் பண்ண தான்டா அங்கேருந்து போயிட்டாங்க. என்னடா? ரொம்ப நம்புறா போலயே உன் பொண்டாட்டி உன்ன. பின்ன 4 வருஷம் கைக்குள்ளேயே வச்சிருக்கேல. நம்ப மாட்டாளா என்ன? ம். அந்த டேங்க பார்த்தோன்னே அப்படியே மாறிட்டா. அப்படிதான்ல? நீ ஏன் மாறிட்ட? நான் மாறக்கூடாதா என்ன? நீ என்ன வேணா பண்ணு. எனக்கு டேங்லாம் அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் இல்ல. எனக்கு தேவை ஜங்குக் சாகணும். அணு அணுவா அவன் வலிய அனுபவிச்சு சாகணும். அவன் சாகுறதுக்கு முன்னாடி அவன் கிட்ட இருந்து எல்லாத்தையும் பிடுங்கணும். முக்கியமா அவனோட தம்பி. என் தம்பி இருந்தா போதும்னு நினைக்கிறவனோட இத பிடுங்கணும். அதுக்கப்புறம் அவனோட பொண்டாட்டி. எனக்கு அவன் கஷ்டப்படுறத பார்த்தா போதும். வேற எதுவும் தேவையில்ல. சொல்லிட்டேல. எல்லாம் முடிஞ்சிடும். எடுத்தவங்க ஒருத்தன் பண்ண முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணு. சரி. எவ்வளோ போட்டு தள்ள போற? இவளை வச்சுக்கிட்டு டேங் கூட நீ இருக்க முடியும்னு நினைக்கிறியா? ஒன்ஸ் என்னோட பிளான் சக்ஸஸ் ஆகட்டும், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். அப்படின்ட்டு ஸ்மோக் பண்ணுறாங்கடா. ஒரு மாதிரி நிஷா பார்த்து ஸ்மிக் பண்ணிக்கிட்டே ஸ்மோக் பண்ணுறாங்க. நிஷா வந்து அவங்கள வந்து ஒரு லவ்வோட லவ் வைஸோட பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க.
ஐம் சாரி பேபி. இந்த கேமில் உயிர் பலி கொடுத்து தான் ஆகணும் போல். ஆனால் என்ன, ஒன்றுக்கு 2 கேட்குது அப்படின்ட்டு தருணை தாண்டா பார்க்குறாங்க. தருண் அதெல்லாம் எதுவுமே தெரியாமல் அவரோட ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அப்படியே ஸ்ருதீப்லாம் ஒரு மாதிரி நக்கலாக ஸ்மிர்க் கொடுத்துட்டு அவரோட ஸ்மோக் பண்ணுறாங்க. ஸோ இங்கனக்குள்ளே இந்த ஸ்டோரி டாட்டா பை பை. அண்டு சாரிடா, நான் கொஞ்சம் சீன் ரொம்ப இழுத்துருப்பேன் அண்டு கொஞ்சம் சீனை ஓட்டியிருப்பேன். அது வந்து என்னென்னா, சீக்கிரமே இந்த ஸ்டோரியை நான் முடிக்கணும்டா. ஏன்னா ரொம்ப இழுத்துக்கிட்டே போக போக எனக்கும் மறக்குது. 2வது அடுத்து எந்த ஸ்டோரி போடும்போதும் டைம் பத்த மாட்டுது. அவ்வளோதான் ரீசனு. ஸோ நான் அதை சீக்கிரமே முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஸ்பெஷல் எபிசோட் வந்து ஜங்குக் அண்டு அவங்க பிள்ளைங்கள்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க பிள்ளைங்கள்லாம் வர மாதிரி. ஸோ நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் எபிசோட முடிச்சிருவேன். இல்லை உங்களுக்கு ஜங்குக் அவங்க பிள்ளைங்களுக்கு மேரேஜ் ஆகுற மாதிரி பார்க்கணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, அதுக்கு தக்கன ஒரு 2 ஆர் 3 எபிசோட் மட்டும் கொண்டு போகிறேன்டா. ஸோ உங்களோட விருப்பத்தை கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே, சாரி, ஆர்ஜி. டாட்டா பை பாய்.